வணக்கம் பிரதர். வணக்கம். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா புரட்சி தலைவி. அதாவது புரட்சி தலைவி என்று சொன்னாலே நம்ம ஞாபகம் வர்றது யாருன்னா, நீங்கள் சொல்லுங்கள். திருமதி வைஷ்ணவி. புரட்சி தலைவியின் ஞாபகம் வர்றது வந்து நம்ம ஒன் அண்ட் ஒன்லி அயன் லேடி வந்து ஜெயலலிதா. சரி சரி, இப்போ புரட்சி தலைவி வைஷ்ணவியா? இல்லை, ஆக்சுவலாக வைஷ்ணவி புரட்சி தலைவி தான். காரணம் என்னன்னா, எந்த கட்சிக்காரங்க வளர்த்து விட்டாங்களோ அவங்க தான் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே புரட்சி தலைவியா உருவெடுத்து கொண்டு வந்தவங்க வந்து டிவிக்கு கட்சிக்காரங்க. நான் அவங்களுக்கு டிவி கட்சிக்காரங்களா நான் அவங்களை குறை சொல்லல. நம்ம பண்ண தப்பு எந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குதுங்கிறது தான். இந்த காலம் எப்படி முளைச்சு நிக்குது பாருங்களேன். அது மாதிரிதான். அதாவது நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். நேற்று முந்தா நேற்று வந்துச்சு. நேற்று பார்த்தேன். பேசணுன்னு இருந்தோம், பேச முடியல. சில டைம் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு காரணத்தினால. அதாவது விஜய் அவர்கள் மகாபலிபுரத்தில் மீட்டிங் நடத்துகிறாங்க. 41 குடும்பங்களில் கரூரில் நடந்த துயரம் இருக்குல்ல, அவங்கள வந்து சந்திக்கிறாங்க ஒரு தனியார் விடுதியில். சந்திக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு மக்கள்கிட்ட வருத்தத்தை பகிர்ந்து கொள்கிறாங்க. அந்த ப்ரொசீஜர் நடக்குது, முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்ததா இந்த வைஷ்ணவி அக்கௌண்ட்லேருந்து டிவிக்கு ஐடிவிங்லேருந்து எல்லாம் வருது. ஆனால் வைஷ்ணவி அக்கௌண்ட்லேருந்து மெயினாக வருது இந்த வீடியோ. பிணங்கள் எல்லாம் அப்படியே கரூர்லேருந்து வருது. ஒரு ஒரு அது என்ன ஒரு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரக்சர் கொண்டு போவாங்க. அதில் வந்து பிணங்கள்லாம் வருது, 41 பிணங்களும். அது அப்படியே வந்து சென்னைக்குள்ளே வருது. அந்த ஐஸ் பாக்ஸ். கரெக்ட். ஐஸ் பாக்ஸ் காஃபியோட வருது. ரோல், சாரி அந்த பேர் எனக்கு தெரியல. அந்த ஸ்ட்ரக்சரில் மேலே அந்த காஃபினை வச்சு கொண்டு அப்படியே வருது. மகாபலிபுரத்தை கரெக்டாக அந்த மகாபலிபுரத்தில் பலியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பலி இவ ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே இந்த உடல்கள்லாம் போகுது. இந்த உடல்கள்லாம் இங்கே போனது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக விஜய் வந்து எழுந்து வர்றாரு. விஜய் எழுந்து வந்ததுக்கப்புறமா ஐயா எல்லாரும் வந்துட்டாங்க. இவர் ஜாலியாக காஃபி குடிச்சிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, மக்கள்கிட்ட போய் அங்கே ஒரு வேஷம் போட்ட மாதிரி அழுது மக்கள்கிட்ட புலம்புற மாதிரியும் திருப்பி அப்பாடா இந்த தொல்லை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி திருப்பி வந்து காஃபி குடிச்ச மாதிரி ஒரு ஆக்ஷன் சொல்ற நேரம் அவர் நடிக்கிறார், ஆள்ற மாதிரி சீன் முடியுது. கடைசியில் வந்து ஏதோ மாயமானது அதுன்னு சில சினிமா டொட்டலோஸ்க்கு கருத்துக்களை போட்டு முடிச்சு விட்டாங்க. அதாவது இந்த அந்த பீப்புன்னு போட்டதா என்னன்னு தெரியல. இந்த இது இந்த அளவுக்கு பண்றதுக்கு காரணம் நம்ம தான். நான் உட்பட, நீங்க உட்பட எல்லாரும் தான். காரணம் என்னன்னா, நம்ம கமெண்ட் போட்டோமோ இல்லையோ, லைக் போட்டோமோ இல்லையோ, பார்த்துட்டு கண்டுக்காம விட்டோம்ல. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு வயசு எனக்கு தெரிஞ்சு 20 21 தான் நினைக்கிறேன். சரியா? இவங்க அம்மா வந்து திமுகவில் இருக்காங்களா. திமுகவில் ஒன்றிய செயலாளரோ மாவட்ட செயலாளரோ வட்ட செயலாளரோ இந்த பொறுப்புலாம் கிடையாது. ஏதோ திமுகவில் இருக்காங்களா, அவ்வளோதான். கொடி பிடிச்சிட்டு ரோட்ல 10 11 ரூபா நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இப்போ நீங்க சொல்ற மாதிரி யூபிஸ் உடன்பிறப்புகள் அவ்வளவுதான். டெஃபினெட்லி அந்த அவங்க கூட சரிவா என் பொண்ணும் வேலை வெட்டி இல்லாம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா, படிச்ச படிப்பும் பாதியில விட்டுட்டு, அது என்னன்னே எனக்கு தெரில. அது வக்கீலா இல்லை வந்து அது என்ன படிப்பு படிச்சுன்னு எனக்கு தெரில. நான் நினைச்சேன் 22 23 நம்மளுக்கு 24 வயசு ஆகுது. என்ன ஒரு 21 22 23 இருந்துச்சு. ஒரு போஸ்ட்ல பர்த்டேன்னு சொல்லிட்டு 20 வயசுன்னு போட்டுருந்துச்சு. சரி என்னதோ அந்த பொண்ணு வயசு. சரி அந்த டைம்ல அரசியல் பேசிச்சு, மக்களுக்காக ஏதோ கொஞ்சம் பேசிச்சு. தாவைக்கா தலைவர் விஜய்ங்கிற கட்சியில இருந்து நான் வரேன், அதை தாண்டி வந்து உதயநிதி இப்படி பண்ணிட்டாரு, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை ப்ரோமோட் பண்ணுது, இப்படி பண்ணிட்டாங்க, இப்படின்னு என்ன சொல்லுச்சு. அதாவது கம்ப்ளீட்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான், ப்ரொமோட்டிங் தான் பண்ணி. அது வேற. அவங்க வீடியோஸை நான் பார்த்தேன். கீழே ஏதோ ஒரு குழந்தை வந்து பரிசை வாங்காம போயிட்டான் ஸ்டேஜ்ல இருந்து. அதை வந்து கிரிஞ்சுத்தனமா ஏதோ பரிசை கொண்டு கொடுத்து ஏதோ சிம்பத்தி எம்பத்தி உள்ள ஒண்ணு மாதிரி காட்டி ரொம்ப கிரிஞ்சா பண்ணிட்டு இருந்தாங்க. அது கிரிஞ்சு தான், அது கிரிஞ்சு தான். இந்த பொண்ணு கம்ப்ளீட்டா கிரிஞ்சு தான். இந்த பொண்ணு ஆரம்பத்துல பார்க்கும்போது இந்த டிவி கட்சியில இருந்து மாறும்போது ஒருத்தர் கேட்கறாரு, ஏமா நீங்க மாறீங்க, என்னோட உழைப்புக்கெல்லாம் அங்க தகுந்த பலன் கிடைக்கல. என்ன உழைப்பு உழைச்சா? அவன் கட்சியில எத்தனை வருஷம் உழைக்கிறான் தெரியுமா? அட்லீஸ்ட் விஜய் அவர்களாவது கொள்கை இல்லைனாலும் அவருக்கு பிராண்ட் வேல்யூ உயர்த்த பயங்கர பாடுபட்டு இருக்காரு. என்னதான் நான் என்ன சொல்றேன், நம்மளே எடுத்துப்போம். நமக்கு வயசு என்னதான் 24 இருந்தாலும் எண்ணெயில நம்ம உழைச்சிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளா நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். அரசியல் கிட்டத்தட்ட 7-8 வருஷமா பார்த்து நம்ம வந்து 10வது வகுப்புல படிக்கும் போதே, நான் 10வது படிக்கும் போது அப்போல இருந்து நம்ம அரசியலை பார்த்துட்டு இருக்கோம். யாரு அப்போ இருந்த சீமான் அவர்கள் தான். விஜய் ரசிகர்கள் கோச்சிக்காதீங்க, அன்னைக்கு நீங்க எல்லாம் கிடையாது, சீமான் அவர்கள் இருந்தாங்க. அப்ப நம்ம வந்து தம்பிகள், சீமான் தமிழர்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழர்களுக்காக தான். ஸோ வந்து அந்த கட்சியில மட்டும் இல்லை, அவ்வளவுதான். ஸோ அவரை பார்த்து வந்துட்டு இருந்த டைம்ல லாங், ஸோ
கண்டென்ட் மேக்கிங் நம்ம எப்போ பண்ணிட்டு இருந்தோம் 2020 ஆரம்பிச்சிட்டோம். பேச மக்கள் பெருசாக பார்க்கல நம்மள எல்லாம் 500 வியூஸ் 100 வியூஸ் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. இந்த பொண்ணு வந்துச்சு, வந்த உடனே ஒரு ஃபோட்டோ போட்டுச்சு, 1000 2000 5000 10,000 20,000 லைக் வந்துச்சு. இந்த பசங்க அப்படியே ஏற்றி விட்டாங்க. டிவி கேக்கா இன்னொரு பக்கம் பலூன் அக்கான்னு ஒன்று போயிட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் டெய்லர் அக்கான்னு ஒன்று போயிடுது, இந்த பக்கம் டிவி அக்கான்னு. என்னடா எல்லா அக்கான்னு கடைசி பார்த்ததும் எல்லாம் கர்ம பிடிச்ச அக்கான்னு இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த அக்கா வந்து வளர்த்து விட்டானுங்கல்ல, அந்த அக்கா தான் இன்னைக்கு பிணா ரசிகலா பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மையாட்டு நான் என்ன சொல்றேன்னா, இது விஜய் அவர்களும் இதுக்கு காரணம் தான். அவர் ஓப்பனா பேசியிருந்தீங்க, இந்த மாதிரிப்பட்ட பொண்ணுங்க இப்படி பேச வேண்டிய அவசியமே வந்து. ஆக்சுவலா நான் எப்படி பாக்குறேன்னா, உண்மையிலே மனசாட்சி தொட்டு சொல்றேன், விஜய் அவர்கள் கண்டிப்பா வெளியே வந்து பேசி இருக்கணும்ங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்போம். அவர் ஃபுல்லா அந்த என்ன ஜான் ஆரோக்கியசாமி சில டிபெண்டா இருக்கனால எப்படி, ஆனா இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க வெளில வந்து சில கட்சிகள்ல முடிவு நகர்த்தணும்ங்கிறதுக்காக மெயினான தடையாக இருக்கக்கூடிய ஒரு ஆனந்த், மிஸ்டர் புசி ஆனந்த் வந்து கட்சியில இருந்து கொஞ்சம் பவர்ல இருந்து கொஞ்சம் குறைக்கிறாங்க. அவருக்கு பேர் நெகட்டிவா இருக்கு. வெற்றி கழகம் ரொம்ப பாசிட்டிவா இருந்தாலும் அவருக்கு பேர் நெகட்டிவா இருந்தாலும் அது அகற்றப்பட வேண்டிய என்னோட ரெக்கமெண்டேஷன் தான் நினைக்கிறேன். என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, டிவிக்கு கட்சிக்காரங்களோட ரெக்கமெண்டேஷன் அதுதான். புசி ஆனந்த் கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய நபர். இந்த 86 மூலமா நம்ம கட்சியை வந்து, நம்ம கட்சி எல்லாம் கிடையாது, நான் டிவிக்கு கட்சிக்காரனும் கிடையாது, எனக்கு தேவை ஸ்டாலின் ஆட்சி இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஆமா, கண்டிப்பா நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் தமிழர்களோட பெரிய துரோகிகள் அவர்கள் தான். அதனால வந்து நம்ம தமிழக மக்கள் நான் எங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, புசி ஆனந்த் இவருக்கு வேணா இருக்கட்டும், அவர் பேருன்னா ஆதவ அர்ஜுனா. காரணம் என்னன்னா, அவரை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே தெரியும் பணம் இருக்கு. ஸோ எங்கே நம்மளுக்கு ஸ்பாட்லைட் கிடைக்குமோ, முக்கியத்துவம் கிடைக்குமோ அங்கே இருக்கக்கூடிய நபர். காரணம் இதுக்கு முன்னாடி விசிகேல இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி திமுகல இருந்தாங்க, எல்லா கட்சியிலும் ஒர்க் பண்ணி விசிகேல அஃபிஷியலாக பொறுப்பில் இருந்து துணை பொதுச் செயலாளராக இருந்தார் நினைக்கிறேன். அங்கேருந்து வந்து அங்கே 50 கோடி ரூபாய் கிட்ட செலவு பண்ணி ஒரு மாநாடு போட்டு திருப்பி அங்கே முக்கியத்துவம் எம்பி சீட்டு கிடைக்காதனால எங்கே வந்துட்டாரு டிவிகேக்கு. இங்கே டிவிகேக்கு வந்தது காரணம். ஸோ நீங்கள் வந்து விஜய் அவர்களை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தி வரீங்க, அதுதான் அங்கே நடக்கும், அந்த கட்சியில் அது மட்டும்தான் நிலைக்கும். ஆனால் இந்த புசியானந்து ப்ளஸ் அதை தாண்டி கூட இருக்கிற நபர்கள் எல்லாருமே கட்சிக்கு ஒரு நெகட்டிவாக தான் கிரியேட் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு கட்சியில் நான் ஆதகமாக தான் சொல்கிறேன், நான் வந்து டிவிக்கே குறை சொல்லணும்னு இது பண்ணல, நல்லா இருக்கணும்னு தானே சொல்கிறேன். ஏதாவது ஒரு கட்சியிலேயாச்சும் ஒரு சின்ன கேஸு தான், நம்ம என்ன கொலை குற்றம் பண்ணோமா, இல்லை நம்ம வந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சோமா, இல்லை ரேப் பண்ணோமா, சின்ன பிள்ளைங்களை ஏதாவது கைப்பிடிச்சு இழுத்தோமா, என்ன பண்ணோம்? அவங்க கட்சி திமுக கட்சிக்காரங்க திமுககாரன் பண்ணுற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் பெண் போலீஸை வந்து ஏதாவது கை வச்சாங்களா? எதுவும் பண்ணல. ஆஃப்டர் ஆல் என்கொயரி, மாவட்ட செயலாளரே வெளில வந்துட்டாங்க. ஆஃப்டர் ஆல் 2 நாளில் ஜாமீன் கிடைக்கும். தலைமறைவாக நான் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இந்த கட்சியில இருந்து எந்த கட்சியில நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கணும். அதை விஜய் அவர்கள் இன்னைக்கு முன்னெடுத்துருக்குங்கிறது நான் வரவேற்க. ஆமா, ஏன்னா அவர் பப்ளிக்ல வச்சு டென்ஷன் ஆகிடுவார், இதை தாங்கிட முடியாது. ஏன்னா ஒரு கேப்பபிளான ஆளு தான் அங்க நிக்க முடியும். அவர் வந்து இன்கேப்பபிள் எல்லாரும் சொல்றாங்களே, இவர் வந்து அவர் அதை தப்பா நம்ம சொல்லலாம்டா, அவருக்கு கஷ்டம், அவருக்கே கஷ்டமா இருக்கு அத டிசிஷன் மேக்கிங் பண்ணா, அங்க நிக்கக்கே கஷ்டமா இருக்குன்னா அவர் அங்க இருக்கான்னு நினைக்கிறேன். வயதான நபர் இவர் வந்து புசின் என்கிற ஒரு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாண்டிச்சேரியை பொறுத்த மட்டும் எப்படின்னா, நம்ம ஊர்ல எப்படி கவுன்சிலர் 1000 2000 ஓட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பாண்டிச்சேரி. இங்க வந்து 80,000 1 லட்சம் ஓட்டு பேங்க் இருக்கிறதா நம்ம எம்எல்ஏ ஒரு தொகுதி, எம்எல்ஏ தொகுதி. அங்க ஒரு எம்எல்ஏ தொகுதினா 2000 1000 3000 5000 ஓட்டு தான் அங்க இருக்கிற. பாண்டிச்சேரி சின்ன ஒரு யூனியன் பிரதேசம். அப்படி இருக்கிறதுனால அங்க ஈஸியா எம்எல்ஏ ஆயிடலாம். ஒரு கவுன்சிலர்னா அவன் எம்எல்ஏ என்கிற ஒரு கேட்டகரி. அந்த நபருக்கும் இங்க இருக்கிற ஒரு பொதுச் செயலாளர் என்கிற ஒரு பொறுப்பை கொடுத்து பொட்டன்ஷியலான ஒரு இடத்தை கொடுக்கறதுக்கு தகுதியான நபரான்னு கேட்டா டே ஒன்லேருந்து அவர் தகுதி கிடையாது. ஆனா விஜய் அவர்கள் கூட இத்தனை 25 ஆண்டுகள் இருக்கிற காரணத்தினால சரி ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்து டம்மியா உட்கார வைக்கலாம். பொருளாதார கணக்கு வழக்குகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க சார், இல்லை வரவு போகிறவங்களெல்லாம் எண்ணிக்கைகள்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க சார், கரெக்டாக டீ காப்பி எல்லாரும் கொடுத்தாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சார், இப்படி ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்து விஜய் அவர்களை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறவங்க கொடுக்கலாம். விஜய் சரி ஆதவ அர்ஜுனாவா, சரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆதவ அர்ஜுனா எல்லாம். எதுக்கு? கட்சியோட ஃபண்டிங்காக, கட்சியோட செலவுக்காக, தேர்தல் பொருளாதாரா யூஸ் பண்ணிக்கலாம். இவர் வந்து இவர் இவ்வளவு காலம் எடுத்திருக்காரு, 2 வருஷம் இருந்தாலும் கட்சி உட்கட்டமைப்பு ஒண்ணுமே பண்ணலையே. அதுதான் நம்மளுக்கு இன்னும் ஆதங்கமா இருக்கு. பல தொகுதிகளில் இன்னும் மாவட்ட செயலாளர் சில இடங்களை போடலையா. ஆமா, அதெல்லாம் போட்டிருந்தீங்க இந்த பிரச்சனை வந்திருக்கவே செய்யாது. என்ன சொல்றேன், அது என்னன்னா ஒன்னான் வழி பர்சனா அங்க விஜயன்கிற ஒரு பர்சன் இருக்கனால அதை தாண்டி நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கிட்ட போகணும்னு நினைக்கிறாங்களா, போகணும்னு நினைக்கிறப்போ வாய் விட்டு மாட்டிக்கிறாங்க. அதை விட அது வந்து யாருக்கு பாதிப்பு ஆகுதுன்னா விஜய்க்கு. ஆமா, அப்படிதான் இந்த 86 வந்து இதாகுது. இன்னைக்கு எடுக்கப்பட்ட முடிவு, எடுக்கிற முடிவு வந்து வரவேற்கிறேன். இப்படி ஒரு முடிவு வந்திருந்துச்சுன்னா, ஆக்சுவலா வந்து இப்போ மீட்டிங் நடந்திருக்கிற டைம்ல தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3:30 மணி
ஸோ புசியானந்த் அவர்களை நீக்குனாங்களா இல்லை வந்து பொறுப்பை குறைச்சாங்களா குறைக்கலையான்லாம் தெரியாது. ஜஸ்ட் வந்து ஒரு பேச்சு பரவலாக போயிட்டு இருக்கு. புசியானந்த் அவர்களுடைய பொறுப்பு வந்து தளர்த்தப்படும் அப்படிங்கிறது விரும்புகிற மக்கள் நாங்கள் விரும்புகிறோம். ஸோ அதை தாண்டி வந்து திரு விஜய் அவர்கள் வந்து சரி இன்னையிலேருந்து அவங்களுடைய கட்சி பணிகளை இன்னும் வீரியமாக எடுக்கிற ஆரம்பிக்கிற ஒரு சொந்த முடிவு எடுத்தா தானே ரொம்ப உயிர்ப்பா இருக்கு அரசியல். ஆரம்பிக்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் வீரியமாக மக்களுக்காக களத்தில் வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதை தாண்டி கரூர் மக்களுக்காக களத்தில் வரணும்னு விரும்புகிறோம். எல்லாரோட மோட்டிவ் எடப்பாடியோ அண்ணாமலையோ சீமானோ எல்லாரோட மோட்டிவ் மேலே வந்து திமுக இருக்கக்கூடாது. ஆமாம், இருந்தாலும் நீங்கள் சொல்கிற அந்த லைன் நல்லா தான் இருக்குது. அந்த எடப்பாடி அண்ணாமலை சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் எல்லாருமே பிறப்பால் தமிழர்கள் தான். தமிழர்கள். ஆமா ஆமா. அப்படி அவர்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு இந்த நிலத்தை காப்பாற்ற. அதனாலதான் நான் சொல்றேன். அதை தாண்டி வந்து இந்த வைஷ்ணவி பேச மறந்துட்டோம். வைஷ்ணவிங்கிற டாபிக்ல இருந்து அப்படியே இந்த புசியானந்து இங்க வந்துட்டோமா அதை உடைக்க மறந்துட்டோம். அதாவது ஒரு விஷயத்த நம்ம தெளிவா சொல்லி ஆகணும். அதாவது என்னன்னா இந்த திமுகவுக்கு எதிராக தாவேகாவுக்கு எதிராக திமுக இருந்து பேசக்கூடிய முக்கிய நபர்கள் நீங்க யாரை சொல்லுவீங்க? முக்கிய நபர்கள்லாம் கிடையாது, சில்லற நபர்கள் யாரை சொல்றீங்க? அந்த கட்சி சார்பாவா வெளியே புரோக்கர் ஃபீஸ் வாங்கி புரோக்கரேஜ் அதுதான் உங்களுக்கே தெரியும், நீங்களே சொல்லிருங்க. ரோஸ்ட் பிரதர்ஸ்னு ரெண்டு ஒரு கிரிஞ்ச் காய்ஸ் அதாவது அதையும் பீப் போட்டுடலாம். நம்ம ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு, 2 பேர் கன்னடையும் போட்டு. அதை தாண்டி வந்து அஃபிஷியலா இந்த வைஷ்ணவி நான் சொல்றேன், கிட்டத்தட்ட வைஷ்ணவி வந்து டிவிக்கில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. அந்த பொண்ணு உண்மையிலே அந்த கட்சியில இருந்து மக்களுக்காக களத்துல நின்று இன்னைக்கு வரைக்கும் பணியாற்று இருந்துச்சுன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கும். இப்பவே போனது தானே நல்லது. எந்த கட்சிக்கும் இது மாதிரிப்பட்ட அந்நிய சக்திகள் வந்து போனது நல்லது. 1 மில்லியன் வந்ததுக்கு அப்புறமா ஐயோ வளர்த்து விட்டோமே இன்னும் ஆலமரமா வளர்ந்து கட்சிக்கும் உண்மை இல்லாம கொள்கை கோட்பாடு இருக்கோ தெரியாது, கட்சிக்கு உண்மை இல்லாம யாருக்குமே உண்மை இல்லைன்னா எதுக்கு? மக்களுக்கும் உண்மை இல்லை, கட்சிக்கும் உண்மை இல்லை. அது என்ன சொல்லுது? நான் பண்ண விஷயத்துக்கு எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, என்ன பண்ண நீ இப்படி இது கேட்டு வாங்குறாங்க கேக்குறாங்க. என்ன மக்கள் தான் அங்கீகாரம் கொடுக்கணும் தவிர கேட்டு வாங்கி அங்கீகாரம் உங்களுக்கு என்ன அங்கீகாரம்? அந்த ஆங்கர் கேக்குறாங்க, என்ன மேடம் நீங்க வந்து அப்படி பண்ணீங்க, என்ன கலெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேன்னு முடிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் இப்போ ஒரு காலேஜ்ல போய் அசிங்கப்பட்டு வந்துச்சு. அதாவது இந்த பொண்ணுக்கு ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காங்க. நான் அந்த சில்லறைகளை நான் ஒரு கணக்கு போட்டு சொல்றேன். அதாவது இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் ஒன்று இருக்காங்க ஒரு குரூப், இன்னொரு பக்கம் வந்து இந்த சேக்வேரான்னு சொல்லிட்டு ஒரு பையன் பேசிட்டு இருந்தாங்கல்ல, ஃபர்ஸ்ட் வந்து டிவிக்கே கலாய்ச்சி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு முன்னாடி சீமான் அவர்களை கலாய்ச்சி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டா யாருன்னா விஜய் சேக்வேரா குரூப்பை ஹையர் பண்ணிட்டாங்க திமுக ஐடிவி. பெண்ணுங்கிற நிறுவனம் இருக்குல்ல, இவங்க கீழே ஏஜென்சிஸ் இருக்காங்க. ஸோ ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு குரூப் யார் யாரும் நம்மளுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ பேசிட்டு இருக்கிற பட்சத்தில் இவங்களெல்லாம் அப்ரோச் பண்ண பார்ப்பாங்க. இவங்களை அப்ரோச் பண்ணி சரி பணத்தை கொடுத்து இவங்க சைடாக வர்றது. ஸோ ஆளுங்கட்சிக்கு எதிராக யார் யார் பேசிட்டு இருக்காங்களோ இவங்களெல்லாம் ஆஃப் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டா பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. விலைக்கு வாங்கிட்டாங்கல்ல. அதுல மாதிரி சில சில்லறைகள் நடுவர்கள்னு ஒருத்தன் பேரே அது எவ்வளோ கொச்சான பேருன்னு பாருங்க, நடுவரல்னு ஒருத்தன் தொப்பி நடுவரல்லாம் பேசிட்டு இருப்பான். அது ஒரு இந்த மாதிரிப்பட்ட அழுக்குகள் தான் திமுக. நான் என்ன சொல்ல வரேன், திமுக அழுக்குதான், அந்த அழுக்கு தானே. பச்சை கெட்ட வார்த்தை இருப்பானுங்க, இவனுங்களை கொண்டு அவார்டு கொடுத்து வச்சிருக்க மாதிரி ஒரு அசிங்கமான அரசாங்கம். நீங்க அந்த ஸ்டேஜை மட்டும் பாருங்களேன். அதாவது ஜெயலலிதா மாதிரி அழகா சொல்லுவாங்க, அழுக்கை தின்கிற மீனை போல அப்படின்னு. அதே மாதிரிதான் இந்த திமுக ஆட்சி. எனக்கு ஸ்டேஜ் ஒன்று வச்சிருந்தாங்க. இந்த பேரலையிலேருந்து 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க கண்ணாடி போட்டு. அதுங்க அதை தாண்டி வந்து இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒருத்தன் பேசி. ஆமா அது மாதிரி ஒரு அழுக்க. அதாவது ஒரு கட்சி நீங்க பாத்தீங்கன்னா நல்லா எலைட்டா டீசெண்டா நல்லா பேசிட்டு இருக்காங்க, நல்ல கருத்தியல் எடுத்து வைக்கிறாங்களேங்கிறது ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போமா? ஏன்னா இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கீங்க, ஆளை இவனை போய் இந்த கட்சியில வச்சிருக்காங்க, இந்த மேடையில ஏற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது அந்த கட்சிக்கே கெட்ட பேர். ஆமா, அந்த கட்சி கெட்ட பேர் இல்லை, ஏன்னா அவங்க முன்னால ஆடலும் பாடலும் போடுறவங்க. ஆடல் என்ன அது அப்படிப்பட்ட கட்சி தான். அப்படி இருக்க பட்சத்துல இவனுக்கு இருக்காங்க இல்லை இந்த மாதிரி கூட்டத்தை சேர்க்கும் போது அந்த பக்கம் இன்னொன்று வருதுன்னா இப்போ புதுசாக ஏன்னா நான் உண்மையில நல்ல பையன் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த சேக்வேரா வாங்க போய் உட்காந்துட்டு இருக்கான். சேக்வேரன் வேற பேர் புரட்சியாளர் சேக்வேரா நினைச்சு வச்சுட்டு கடைசி என்ன பண்ணியிருக்காங்க. சேக்வேரா கம்யூனிசம்ல ஆக்சுவலா இந்த பக்கம் வந்து ஒரே ஒரு பிரச்சனை, கரூர் பிரச்சனை இருந்துச்சு. கரெக்டா அந்த பிரச்சனை யூஸ் பண்ணி டைவர்ட் ஆயிட்டான். என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு கான்ட்ராக்ட், ஓகேவா? இந்த கான்ட்ராக்ட் எப்படி இவங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா சேக்வேரா தாண்டி வந்து இந்த பேரலை தாண்டி வந்து இந்த யூடியூப் ரூட்டர்ஸ், இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் எல்லாம் எந்த இன்ஃப்ளூயன்சர் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன்.
அழுக்காட்டு இருந்தாங்களா? எல்லாம் அழுக்கு குப்பை. இந்த குப்பை அதை தாண்டி வந்து அஃபிஷியலான இந்த வைஷ்ணவி இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாருக்குமே தெரியுது பச்சை தெரியுற ஒரு விஷயம், மக்கள் நம்ம எதிர்க்கிறாங்க, மக்கள் நம்மள கலாய்க்கிறாங்க, கழுவி ஊத்துறாங்க தெரியுது. தெரிஞ்ச ஒருத்தன் எதுக்கு அசிங்கப்படணும் நீங்க சொல்லுங்க. நான் சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ரோட்ல அம்மனமா போனா எல்லாரும் பார்த்து சிரிக்கிறான்னு தெரியுது, கல்லு தூக்கி அடிச்சிருவான் தெரியுதா? பொம்பளை புள்ள போனா கூட சரி ஓகே பேனு சில பார்க்கக்கூடிய கூட்டம் இருக்கு. யாரு ஹிந்திக்காரனாச்சும் பேனு பார்ப்பான் காஞ்சி போய். அதை தாண்டி அம்மனமா போனாலே கல்லு தூக்கி எறிகிற கூட்டமும் ரோட்ல இருக்கு. அது எப்படி சொல்றது, எனக்கு வர்ணிச்சு சொல்றேன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு அசிங்கமா பண்ணா மக்கள் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சும் ஒருத்தன் எதுக்கு தன்னோட ஒரு எப்படி சொல்றது தன்னுடைய செல்ஃப் எஸ்டிமே தியாகம் பண்ணணும்? எதுக்காக தியாகம் பண்ணணும்? எதுக்காக தன்னோட தன்மானத்தை தியாகம் பண்ணணும்? அது வேற சேக்வாரன் வேற பேர் வச்சிருக்காருல. விட்டுருங்க எல்லாம், இந்த சில்லறைகளை எல்லாம் விட்டுருங்க. மக்களை ஏதோ நம்பகத்தன்மை கிரியேட் பண்ணி அவங்க பணத்துக்கு அடமான போயிட்டாங்க. சரியான பேமெண்ட் இவங்களுக்கு எல்லாம். அதாவது இந்த வைஷ்ணவி, நான் திருப்பி இந்த குப்பைகளுக்கு பேர்லாம் சொல்லிட்டு, அதாவது இதுங்க எல்லாம் என்னன்னா கம்ப்ளீட்டா அசிங்கப்படுறோம்னு தெரியுது. 3.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்துச்சு. செம்ம மக்கள் எல்லாம் ஹைப் ஏத்தி விட்டாங்க. தங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாருங்க, வீட்டு புள்ள மாதிரி எல்லாம் ஹைப் ஏத்தி விட்டாங்க. அக்கா நீங்க அக்கா தங்கச்சி தான், டிவிக்கு அக்கா நல்ல மரியாதை நல்லா கொண்டு வந்தானுங்க பசங்க. ஆனா கடைசி என்ன பண்ணிருச்சு, ஒட்டுமொத்த கிரெடிபிலிட்டியும் கொண்டு போய் அடமானம் வச்சிருச்சு. ஸோ அதுக்கு தேவை என்னன்னு நினைக்கிறீங்க? இப்பவுமே அடமானம் வைக்கதான் காசு தான் தேவை. அந்த அளவுக்கு பஞ்சம் பொழைக்கிறதுக்காக வந்த கூட்டங்கள்லாம் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கு. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், அட்லீஸ்ட் அது வந்து ஒழுங்காக யோசிச்சிருந்துன்னா ஒரு 10 வருஷம் இங்கே இருந்துட்டு அதுக்கு அடுத்தது நல்ல ஏதாவது கட்சிக்கு போனோம். இந்த காளியம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க, எவ்வளோ பெரிய ஒரு நல்லா ரெஸ்பெக்ட் பண்ண, கோயில் கட்டி கும்பிடலாம். நாம் தமிழர் இருந்து வெளியே வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏதாவது கட்சியில போய் சேர்ந்தாங்களா, பணத்துக்கு ஏதாவது வேலைக்கு போனாங்க, கொள்கை கோட்பாடெல்லாம் ரொம்ப அவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு திமுக பக்கெட் நிறைய இல்ல, சாக்கு மூட்டை நிறைய காசு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் அந்த காலேஜ்ல ஆடிட்டோரியத்தில் உட்காந்துட்டு இந்த குப்பை பேசுறதை கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியா? ஏன்னா அது அந்த இடத்துல எல்லாருமே இருக்காங்க. இந்த குப்பையை மேடையில் உட்காந்து பேச வைக்கிறாங்க. காரணம் என்ன, டிஆர்பி ஏறும், பாக்குறாங்க, மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் என்னன்னா, உண்மையிலே இவங்களுக்கு எல்லாருக்குமே எதிர்கால அரசியல்ங்கிற ஒரு விஷயம் தேவையில்லாத ஒரு காரணத்தினால இவங்க எல்லாரும் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இப்பவே நம்ம சம்பாதிக்கிறது போதும். ஸோ இப்போ நம்ம சம்பாதிக்கிறது திமுக கிட்ட இருந்து, ஏன்னா கண்ணில் வந்து காசு வந்து இன்னைக்கு 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடின்னு பாக்குறாங்களா, இந்த காசு வந்து இவங்களுக்கு மோர் தென் எனஃபா தெரியுது. ஸோ தெரியறதுனால இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, ஓகே இந்த எலெக்ஷன், ஏன்னா எல்லா சின்ன ஸ்டேஜ், வைஷ்ணவி எனக்கு 20, 21, 22 நினைக்கிறேன், இந்த சேக்வேரா அதுக்கு அந்த ஸ்டேஜ் தான் இருக்கும், இல்ல மேக்ஸிமம் 25 இருக்கலாம். கொள்கை கோட்பாடு இல்லாதனால அவங்கள ஈஸியா வேலைக்கு போயிடலாம், மக்களுக்காகவே நிக்க மாட்டாங்க. நம்ம தமிழக மக்களை அழிச்ச திராவிட கட்சிகளை தான் சொல்றாங்க. இந்த கூட்டங்கள்லாம் இருக்குல்ல, இதுங்க எல்லாருமே சரி. இன்னைக்கு அது ஒரு இங்கிலீஷ்ல அழகா ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, அதாவது என்னன்னா இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இன்னைக்கு கிடைக்கிற ஒரு இன்பம் போதும் அப்படிங்கிறதுக்காக 5 லட்சம் கிடைக்குது. அதாவது கிராட்டிஃபிகேஷன். இந்த வைஷ்ணவி பொண்ணு எல்லாம் நீங்க ப்ரொஃபைல போய் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இதுக்கு முன்னாடி நல்லா ரெகுலராக போஸ்ட் போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் போட்டாலே கீழே வந்து கேமிலியோனோட ஃபோட்டோஸ் நிறைய கமெண்ட்ஸில் வர ஆரம்பிச்சு. ஸோ கேமிலியானோட ஃபோட்டோஸ் நிறைய வந்தனால கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி பண்ணி இப்போ அடிக்கடி என்னன்னா புரட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோ, புரட்சி தலைவர் அவங்களோட குருஜி யாரும் அவர் பேர் செந்தில் பாலாஜி அவரோட ஃபோட்டோ, இது அவரை மாதிரி வளர்ந்துக்கணும் இல்லை வருங்காலத்தில். காரணம் சிறப்பான வாய்ப்பே கிடையாது. இந்த எலெக்ஷனோட இதெல்லாமே வாஸ்ட் அவுட், ஸ்வீப். அதுக்கப்புறம் என்ன பேசுவாங்க, பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது இல்ல, கொள்கை கோட்பாடு கிடையாது. அதாவது பேசினா மக்கள் உட்காந்து பார்க்கணும், இது போட்டாலே மக்கள் உட்காந்து பார்க்க மாட்டாங்க, ஏதோ அருவருப்பானதுன்னு தட்டி தள்ளி போயிடுவாங்க. இந்த அருவருப்பான இந்த மாதிரி நபர்களை பார்க்கறது எல்லாமே இந்த கட்சிக்காரங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் கூஸ்பம்ஸ் ஆகும், அது வந்து டோபமின் சுரக்கும். பாடா நம்ம கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை தூக்கி சொல்றாங்க, திருமாவளவன் அவர்களை தூக்கி சொல்றாங்க, விட்டா பலூனக்காலையும் வாடகை எடுப்பாங்க நினைக்கிறேன். டெஃபினட்டா பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறனால இது என்ன எப்படின்னா, என்ன மாதிரி கான்செப்ட்னா, வைஷ்ணவி திருப்பி இந்த பேரை சொல்லி நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதாவது இவங்க எல்லாம் எப்படின்னா, இந்த டைம்லேயே காசு கிடைச்சா போதுங்கிறதுக்காக ஒரு வீடியோக்கு மினிமம் 50,000 1 லட்சம் ரூபாய். எங்கன்னா நம்ம இங்கேருந்து ஏஜென்சிலேருந்து அசிங்கப்படுது. அதாவது நான் திருப்பி அப்போயே சொன்னேன், ரோட்டில் போகும்போது நம்ம ட்ரெஸ் இல்லாமல் ஒரு அரையும் குறையமாக ட்ரெஸ்ஸோட போகிறோன்னா
ஐயோ, மக்கள் நம்மளை அசிங்கப்படுத்தவும் தெரியுது. நீங்க அதுக்கு அந்த கழுதையின் ஒரு மிருகம் உண்டுல, அதையே நீங்க சொல்லுங்க. இல்ல அதான் நான் அதுதான் கழுதையை தான் சொல்றேன், நான் வேற எதுவும் சொல்லல. பேப்பர் சாப்பிடும் கழுதை. இல்ல அதான் இப்ப நான் என்ன சொல்றேன், உண்மையிலே அருவருப்பா ஒரு மனுஷன் அங்க போறாங்கன்னா மக்கள் அசிங்கப்படுத்துவாங்க தெரியுதுல்ல. அப்ப அந்த கழுதைக்கு தெரியல என்னன்னா நம்ம வந்து கழுதையா இருக்கோங்கிறது மக்களுக்கு கழுதைக்கு அதான் சொல்லுவாங்க தானே, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கொள்கை கோட்பாடுன்னு. அதேதான். சோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த கழுதைகளுக்கு என்னன்னா ஐ மீன் வந்து நான் என்ன பண பேப்பர் தான் தேவை, பண பேப்பர் தான் தேவை. ஸோ அப்படி இருக்கனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம அசிங்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, கமெண்ட்ல மக்கள் கழுவி ஊத்துனாலும் பிரச்சனை இல்லை, நம்மளோட தன்மானம் போனாலும் பிரச்சனை இல்லை, கிரெடிபிலிட்டி போனாலும் பிரச்சனை இல்லை, தங்களை குதிரையா காட்டிக்கிட்டு கோவேரி கழுதை குதிரையெல்லாம் என்னைக்கு ஓடி போயிடுச்சு, இது இப்போ கழுதாயிடுச்சு. ஸோ எல்லாம் என்ன போனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த எலெக்ஷனை சம்பாதிக்கிறதான் காசு. ஸ்டாலின் ஐயா வாழ்க, கரூர் பாலாஜி அவர்கள் வாழ்க, பத்ரா பாலாஜி அவர்கள் வாழ்க, உதயநிதி அவர்கள் வாழ்க. வாழ்க இந்த வாழ்க்கையை போடணும். கமெண்ட்ல எவன் கேமலியோன்னு திட்டட்டும், பச்சவந்தின்னு திட்டட்டும், என்ன வேணாலும் திட்டட்டும். அப்பா வாழ்க, அப்பா வாழ்க, அப்பா வாழ்க, அப்பா வாழ்க. ஐ டோன்ட் கேர். இன்னைக்கு 50,000 வருதா, 1 lakh வருதா, 2 lakh வருதா, ஐயா நான் உங்களுக்கு வீடியோ போட்டு தரேன், அனிமேஷன் வீடியோ கொடுக்குறீங்களா, டிவி கட்சிக்காரங்களா நம்மளை கடிப்பாங்களே, பிரச்சனை இல்லை சார், சரி கூட ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க, வாங்கிக்கலாம், போட்டுப்போம். அம்மா வேற ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ பொறுப்பு கூட வாங்க முடியாம ரோட்ல நின்று 10ல் 11 ரூபா நிக்கிறாங்க, நம்மளுக்கு வேற 200 ரூபா பேமெண்ட் தான் கிடைக்குது, ஏதோ ஒரு வீடியோ போட்டாதான் ஏதோ 50,000 1 லட்சம் கிடைக்குது. சரி ஓகே நிற்போம். வேணா பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க, 2026 எலெக்ஷனுக்கு அப்புறமா இது எல்லாம் வாஷ் அவுட் ஆயிரும், எல்லாம் வாஷ் அவுட் ஆயிரும். இந்த இன்ஃப்ளூயன்சர்னு இருக்கிற இந்த சில இந்த பேர் திருப்பியும் சொல்ல வரும்ல, எல்லாமே கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிரும். காரணம் என்னன்னா, உனக்கு கொள்கை இருந்தாதான் நீ நீடிப்ப, உனக்குன்னு ஒரு நோக்கம் இருந்தாதான் நீ நீடிப்ப. பண்ணணும்னு உனக்கு நோக்கமே இல்லை, உனக்கு கொள்கை இல்லை, மாற்றத்துக்காக தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாற்றத்துக்காக எதிர்பார்க்கிற ஒரு எதிரான ஒரு கூட்டத்துல போய் இருந்துட்டு நீ எப்படி இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படி இருக்க ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அங்க ஒரு போஸ்ட் ஓட்டுறாங்க, பெரிய போஸ்டர், இதுக்கே பயமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வால்பேப்பர் போஸ்டர்ல. அதாவது நம்ம வந்து அந்த இடத்துல விஜய்க்கோ இல்ல செந்தில் பாலாஜிக்கோ எந்த ஸ்டாண்ட் எடுக்கல, விசாரணை போயிட்டு இருக்கனால நம்ம அதை அப்படி விட்டுட்டோம். அது இப்படி இவங்க போடுறது ஆணவம் தானே. இந்த பொண்ணுல அப்ப இந்த அளவுக்கு ஸ்டாண்ட் எடுத்து பண்றது இதுவும் ஆணவம் தானே. பணம் வர்றதுங்கிற, எனக்கும் பசிக்கும் இல்ல, அதுதான் எங்களுக்கும் வயர் இருக்குல்ல சார், எங்களுக்கும் பசிக்கும் இல்ல சார். நான் சிம்பிளா சொல்றேன், நல்ல பிள்ளையா இருக்கீங்க, ஏதோ படிக்கிறத பாதியில் விட்டா கூட திருப்பி போனால் கூட காலேஜில் சேர்த்துப்பாங்க, படித்து 4 இடத்துக்கு வேலைக்கு போய் கொஞ்சம் சம்பாரிச்சு ஏதோ ஒன்று பண்ணி உங்களுடைய நடிப்பு அரக்கன் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் கூட ஏதோ கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து நடிப்பு படங்களை ஏதோ 1-2 படங்களை ஏதோ நடிச்சிருந்தாரு. நடிச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ ஏதோ அப்பாவோட பெயரை வச்சு இன்னைக்கு கட்சியில் இருக்காங்க. அவன் கட்சியில் கஷ்டப்பட்டு துயரப்பட்டு என்னென்னமோ பண்ணி தான் இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கான். வந்து 4 நாள் ஆகல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எனக்கு ஸ்டேஜ்ல விஜய் கூட என்ன உட்கார தியாகி அவங்க, எனக்கு புரியல. எனக்கு என்ன தியாகம் பண்ணிட்டு வந்தா, நீ யாருடா, நீ உனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கலையே, என்ன ஒன்றிய தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் உள்ளது கேட்டாங்க, சொல்லுவாங்க. அது அழகா அந்த ஆங்கர் கேட்டாங்க, திராவிடம்னா என்னம்மா முடிஞ்சு, அது கட்சிக்காரங்களுக்கே தெரியாது, புதுசா வந்த இவருக்கு தெரிய வாய்ப்பு. அதுதான் ஆல்ரெடி இருக்கிற எங்க அப்பாவுக்கே தெரியாது. அப்பானா நான் யாருன்னா ஸ்டாலின் அப்பா சொல்றேன், எங்க அப்பாவுக்கே தெரியாது. நம்ம என்னடா சொல்றது, டேரக்டா சொல்லிடுவாங்க, கட் பண்ணி போட்டுருவாங்க, தெரியல. ஏன்னா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த மீடியா எல்லாம் ரொம்ப ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்றாங்க. ஸோ நம்ம சொன்னா கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காக தெரியல மேம், அவன் கரெக்டா கண்டென்ட் சிக்கிச்சு டிஆர்பிக்காக போட்டு விட்டான், சரி சிக்கனாண்டா சேகர்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு அது அடுத்த ஃபேமஸா அதே ஏத்துக்கிட்டு திருப்பி அடுத்த இன்டர்வியூல போய் உட்காருது பாருங்களேன். அப்போ எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, இது அசிங்கப்படுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா கனவு கிடையாது, என்ன ஏதாவது கொள்கை கிடையாது, கனவு கிடையாது. இதுக்கு எல்லாம் நம்ம ஒரு ஜெயித்து மக்களுக்கு பணி செய்யணும், அசம்பிளிக்கு போகணும், நம்ம ஒரு நாளைக்கு எம்எல்ஏ ஆகணும், இல்ல ஒரு கவுன்சிலர் ஆகணும், இல்ல ஏதோ ஒண்ணு ஆகி மக்களுக்கு பணி செய்யணும். பைசா வந்தோடனே வாயம் பிளந்துட்டு போய் வாங்கிட்டு போதும், காசு போதும், மக்கள் ஏன்னா எண்ட் ஆஃப் த டே யாரா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி, மக்கள் நம்பினாதான் நம்மளை பார்ப்பாங்க. மக்கள் நம்பலன்னு வைங்களேன், நமக்கு நம்பகத்தன்மை இழந்துட்டோன்னு வைங்களேன், அது என்ன ஆயிரும்னா டைரக்டா நம்மள மக்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு நம்பகத்தன்மை உடஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க. மக்கள் ஸ்டார்ட் இக்னோரிங் அஸ். அப்போ நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நம்ம பேசுறதுனால மக்கள் பார்க்குறாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, யூடியூப்ல பார்க்குறாங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க. அதனால நம்ம இன்னும் ஊக்கத்தில் நம்ம போட்டுட்டு இருக்கோம்ல. ஸோ அதில் போட்டுருக்க உண்மையாக நம்ம ஓப்பனாக சொல்லணும், எனக்கு யூடியூப்லேயே நம்மளுக்கு பணம் வருது, ஃபேஸ்புக்லேயே இன்கம் வருது, அது மோர் தென் எனஃப் நம்ம இருக்கு. அதனால இந்த கண்ட இதுங்களுக்காக நம்ம போய் வேலை போகிறதுக்கு நமக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. மோர் தென் எனஃபா
என்னோட 24 வயசுக்கு என்ன செலவு இருக்கோ, உங்களோட வயசுக்கு என்ன செலவு இருக்கோ அப்படிங்கறத நம்ம விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அதுதாண்டி நம்ம லா டிகிரி முடிச்சிருக்கோம், நம்மளுக்குன்னு ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மோர் தென் ஆஃப் ஆசைகள் சின்னதாக இருக்கனால நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சிலதெல்லாம் இன்னைக்கு கிடைச்சா போதும் எப்படியாவது செட்டில் ஆயிரும், அவன் அந்த வச்சிருக்கான் இதை வச்சிருக்கான், ஐயா ஸ்டாலின் அவர்கள மாதிரி வந்துடும், செந்தில் பாலாஜி அவர்கள் கூட போட்டோ எடுத்தா நாளைக்கு செந்தில் பாலாஜி பிஏவை நம்ம தான். செந்தில் பாலாஜி ஆமா, உலகத்துல உள்ள பெரிய ஊழல்வாதிகளுக்கு கூட உண்மையிலே செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் நான் என்ன சொல்றேன், அது திறமை தான் உங்களுக்கு தெரியும். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்ல கரெக்டான நபர் வந்து செந்தில் பாலாஜி தான். எப்படின்னா கரெக்டா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎம்கேல இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி வந்து யார்கிட்ட இருந்தாங்கன்னா இல்ல ஏடிஎம்கே, அதுக்கு அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதுக்கு அடுத்தது வந்து டிஎம்கே. அவரை எதுக்கும் தயார் அந்த மாதிரிப்பட்ட விஷயம். எங்க வந்து நம்மளுக்கு ஸ்பாட்லைட் கிடைக்குதோ, லைக் வந்து இவர் ஆது அர்ஜுனா மாதிரி எங்க நம்மளுக்கு முக்கியத்துவம் கிடைக்குதோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அங்க பணத்தை போட்டு அங்க அறுவடை பண்ணக்கூடிய நபர், நல்ல கேப்பபிளான பர்சன். அறுவடை சொல்ல போனா தற்போதைய திமுக குடும்பத்தோடயும் பெரிய கேப்பபிளான நபர். திமுக குடும்பத்தை விட கேப்பபிளான பர்சன் வந்து செந்தில் பாலாஜி. அதை நம்ம ஓப்பனா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் கைமீறி போனனால கொஞ்சம் கெட்ட பேர் வந்துருச்சு. ஸோ அதை நம்ம பேசக்கூடாது. காரணம் என்னன்னா விசாரணை போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள போகக்கூடாது. அடுத்து நம்மளையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க, அதுக்கு நம்ம விருப்பப்படல. உள்ள வச்சா என்ன தூக்கி இது விற்க போறான், நம்ம பேச என்ன பேசியிருக்கோம், வேற ஒன்றும் பேசல, நடக்கதான் பேசுறோம். விசாரணை போயிட்டு இருக்கு, சிபிஐ விசாரணை போட்டிருக்காங்க. சிபிஐ எப்படியும் உள்ள வச்சாதான் நம்ம அரசியலும் உண்மையாட்டு இருப்போம், தீவிரம் அதிகமா இருக்கும், ரொம்ப அதிகம் நினைக்கிறேன். உள்ள வைக்கிறது உள்ள வைக்கலங்கிறது வந்து அது மக்கள் தீர்ப்பு. அதாவது வந்து பொய் கேஸ் போட்டு வைக்கிறானா இல்லை, அதாவது பிண அரசியல் பண்றதுங்கிறது அந்த பிணத்துல நம்ம வந்து ஏதோ பொய் சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையில யார் பண்றா, அந்த அனிமேஷன் போட்ட இந்த இதுதான் பண்ணிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயத்த செந்தில் பாலாஜி இதை பண்ணிட்டாரு, விஜய் இதை பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நம்ம பேசணும் கிடையாது. தெளிவா டே 1 நம்ம சொல்லியிருக்கோம், விசாரணை போயிட்டு இருக்கு, நம்ம அதை பேசக்கூடாது. துயரம் நடக்குது, 2 பேருக்கு மேலேயும் விமர்சனம் இருக்கு. கண்டிப்பா நான் உண்மையா சொல்றேன், விஜய் அவர்கள் மேலேயும் தப்பு இருக்கு, ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி மேலேயும் தப்பு இருக்கு, 2 பேரோட தப்பு இருக்கு. அதையும் தாண்டி விஜய் அவர்கள் கிட்ட இருக்கிற தப்ப நான் சொல்லிட்டா நம்ம சொல்லலாம் இல்ல, தொடர்ந்து நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். டைமிங் டிவிக்கு கட்சிக்காரங்க நீங்க தப்பா எடுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா உண்மையிலே சொல்றேன், ஒரு தலைவர் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு தலைவரா உருவெடுக்கணும்னா சில விஷயங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். டைமிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு மாற்றம் வேணுங்கிறதுக்காக சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். நான் சொல்றேன், டைமிங்னு ஒரு விஷயம் இருக்கு, மேனேஜ்மெண்ட் இல்ல, பொதுச் செயலாளர் தலைமறைவு 1-2 நாட்கள் கிடையாது. அதுவும் அவர் வந்து சொல்றேன் பல நாட்கள். இந்த பக்கத்துல இருந்து ஆதவ அர்ஜுனா நம்பி, ஜான ஆரோக்கிய சாமியை நம்பி செல்ஃப் டிசிஷன் கரூர் மக்களை பார்க்க போகாத ஒரு விஷயம், இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. ஓப்பனா சொல்லுங்க, நீங்க வேணா கமெண்ட்ஸ்ல போட்டு கழுவி ஊத்துங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. திமுக எதை வச்சு உங்களை அடிக்கிறாங்க, எதை வச்சு டிவிக்கு அடிக்கிறாங்க தெரியுமா? இவ்வளோத்தையும் வச்சுதான், இதை வச்சுதான். லேட்டா வந்துட்டான் பாத்தீங்களா, கரூருக்கு போகல பாத்தீங்களா, வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டாங்க பாத்தீங்களா, நீங்க அந்த இடத்தை கொடுக்க கூடாது. உண்மை சொல்ல போனா விஜய் அவர்கள் இலகிய மனசா உள்ளவர் தான், அதான் வெளியே கூட மூஞ்ச காட்ட மூட்டல அவருக்கு அந்த உண்மையிலே விஜய். ஏன்னா அந்த 7 மணி நேரம் லேட்டா வந்தது கூட இந்த ஜான ஆரோக்கிய சாமியோட டிசிஷன் தான் நினைக்கிறேன். அவர்தான் இவருக்கு சொந்த டிசிஷனா இருந்தா இந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டாங்க. ஜான ஆரோக்கிய சாமிங்கிறது ஒரு இன்கேப்பபிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது வந்து பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு கொண்டு வந்துட்டு நம்ம கட்சி பாதாளத்துல இருந்து தள்ளிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நான் எதுக்குன்னா நம்ம நல்லா இருக்கணும்னுக்காக சொல்றேன். இவ்வளவு விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயங்கள் இருந்தனாலதான் திமுக இன்னைக்கு வரைக்கும் நம்மளை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நாய் அடிக்கிறது காரணம் நம்ம வந்து எலும்பு துண்டை அந்த நாய்க்கு தூக்கி போட்டிருக்கோம். போடலன்னு வைங்களா, அந்த நாய் அது கவுமா, நான் வாழாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், ஜொல்லு போட்டுட்டு என்னைக்கடா ஏவன் சிக்குவான் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குதா, திமுக கிட்ட இருக்கிற தவறுகளை நம்ம சொல்லலாம்ல, டெஃபினட்டா சொல்லலாம். போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, 2வது தடி அடி, அது அடுத்தது வரும். 2வது டே 1லேருந்தே விஜய் அவர்கள் வாகனங்கள் வரும்போது பக்கத்தில் வந்து சுற்றி பசங்க பைக் ஓட்டிட்டு வராங்க, அது ஆர்வத்தில் வராங்க, அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருன்னா போலீஸோடது. நீங்கள் நிறைய அவங்க மேலேயும் அது தப்பு இருக்கு, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. நான் திருப்பி நான் தான் சொன்னேன்ல, ஆர்வத்தோட வராங்க. ஆர்வங்கிறது செல்ஃப் கண்ட்ரோலை மீறி தான் வருது, புரியுதா? அது வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருது? சின்ன பசங்க, புரியுதா? அதாவது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு தம்பி இருக்கான், இல்லை உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு சின்ன பசங்க இருக்காங்க, வண்டி எப்படி ஓட்டுவாங்க? எட்டு போட்டுறது, வளைக்கிறது, ஒரு பொண்ணை பார்த்தா கொஞ்சம் ஜொல்லு விட்டுறது, இந்த மாதிரி ஓட்டுவாங்க. இல்லை, அது செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கானா இல்லை ஆர்வமா? ஆர்வம் தானே, ஆர்வ கோளாறு. ஸோ அந்த ஆர்வ கோளாறுல பசங்க வராங்க இல்லை, அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது பொறுப்பு யாரு? போலீஸ் கண்ட்ரோல் பண்ணாதனால தானே இன்னைக்கு இங்கே வரைக்கும் கரூர் வரைக்கும் கொண்டு இழுத்து விட்டானுங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல
போலீஸ் தவறு பண்ணாங்கல்ல, அதை வந்து கரூர்லேயே அவங்க வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்கல. ஃபர்ஸ்ட் 500ன்னு சொன்னாங்க, அடுத்து 600ன்னு சொன்னாங்க, கவுண்ட் மாறி போச்சு. ரெண்டாவது, இங்கே வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இல்லைங்கிறது போலீஸ்க்கு உளவுத்துறைக்கு தெரியும். இந்த சின்ன இடத்த கொடுத்துருக்கோம், சரி ஓகே, சின்ன இடமோ பெரிய இடமோ வாட் எவர் இட் இஸ், இந்த க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்கான மேன் பவர் இவங்ககிட்ட இல்லை, யாருக்கிட்ட, டிவிக்கு கிட்ட இல்லை. ஸோ அதை அனலைஸ் பண்ண வேண்டியது உளவுத்துறை தானே. அப்போ அந்த உளவுத்துறை என்ன பண்ணணும், இவங்களை சென்ஸ் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துக்கு இதுக்கு இன்கேப்பபிளான க்ரௌடுங்கிறத கேன்சல் பண்ண வேண்டியது இவங்களோட பொறுப்பு. நீங்கள் வேறு ஏதாவது நல்ல இடத்த பார்த்துக்கோங்கப்பா, மக்கள் உயிர் சேதம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால இவங்க தான் பண்ணணும். இவங்க ஏன் பண்ண மாட்டாங்க? வேடிக்கை பார்க்கணுன்னால இது பண்ணாங்களா என்ன, எதுனாலும் தெரில, இவங்க ஏன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நல்ல இடத்த கொடுத்தா எந்த க்ரௌடை மேனேஜ் பண்ணியிருக்கலாம்ல. ஸோ அது வந்து அரசாங்கத்துக்கிட்டே இருக்கிற தவறுகள். ஸோ அது வந்து அதை தாண்டி கான்ட்ரவர்சியெல்லாம் நான் உள்ளே போக விரும்பல. ஆனால் நீங்கள் அந்த எலும்பு துண்டை போட்டிருக்க கூடாது. ஏன்னா டே ஒன்லேருந்து இந்த விஷயம் இருக்குது, லேட்டாக வராரு. அதை தாண்டி வந்து அதுக்கு முன்னாடி உள்ளது நல்ல ஒரு விஷயம் இது பண்ணுறது, இந்த மக்கள் வந்து மயக்கம் அடைஞ்சு விழுந்தாங்கல்ல. அது டே ஒன்லேயே நடந்துச்சு. காரணம்னா மயக்கம் அடைஞ்சு விழுந்ததுக்கு அப்புறமா அன்கான்ஷியஸ் லெவலுக்கு போனதுக்கு அப்புறமா அடுத்தது என்னது, மரணம். ஸோ அந்த மரணத்தை, அந்த அடுத்தது நடக்கலைங்கிறத நம்ம சொல்கிறோம்ல, அது விக்கிரவாண்டியில் நடக்கல, ஆனால் இங்கே நடந்துருச்சுன்னு. ஆமாம், அது அரசியல் பண்ணுறது விஷயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே அது நடக்காம, அந்த மயக்கமே நடக்காம இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லணும். காலையிலே மக்கள் வராங்கன்னா தண்ணி ஃபெசிலிட்டிஸை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணணும். ஏன்னா 1-2 பாட்டில் தான் நம்மளால் தூக்கி போட முடியுது. மிச்சம் மக்கள் ஃபுல்லாக இருக்கும், தண்ணி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கல, சாப்பாடு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியாது. அவங்க சிறந்ததாக மாநாடே போட்டுடலாமே, ஒரு பிரச்சனை இருக்காது. பணம் இருக்குல்ல. ஆமாம், இந்த பக்கம் நீங்கள் நினைக்கிற மாதிரி யாவது ஒரிஜினல் சாதாரணப்பட்ட நபர்கள்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற பிஜேபி முதல் காங்கிரஸ் முதல் ஒட்டுமொத்த பெரும் கட்சிகள் எல்லாத்துக்குமே ஃபண்டிங் பண்ணவர் அவரோட மாமனார். அது நீங்க நினைக்கிற மாதிரி 100 கோடி 50 கோடி 10 கோடிலாம் கிடையாது, 1000 கோடிகள்ல. அங்க 10,000 கோடி, இங்க 5,000 கோடி, இங்க 4,000 கோடி, 20,000 கோடின்னு ஃபண்டிங் பண்ணவர் லாட்டரி மார்ட்டின். அப்பேற்பட்ட நபரோட ஃபண்ட் இருக்கு, ஏன் உங்களால செலவு பண்ண முடியல? அது பண்ணியிருக்கலாம்ல. அது நான் அந்த குறைய சொல்லலை, நிவர்த்தி பண்ணணும்னு விரும்புகிறேன். காரணம் குறை சொல்லி இந்த கூட்டத்தையும் ஓரங்கட்டி, சீமான் கூட்டத்தையும் ஓரங்கட்டி, எடப்பாடி கூட்டத்தையும் ஓரங்கட்டி, அண்ணாமலை கூட்டத்தையும் ஓரங்கட்டி, திருப்பி இந்த ஆட்சி கொடூரமான ஆட்சி வரணும்னு நான் விரும்பல. வேணா திமுக ஆட்சி அமைக்கட்டு, அவங்க சொந்த ஊரான ஆந்திராவில் ஆந்திரா மக்களுக்கு ஆந்திர தேசியம் முக்கியம், தெலுங்கு தேசியம் கண்டிப்பா முக்கியம் தான், அங்க போய் இருக்கட்டும். அது வந்து நம்ம அடுத்த கண்டென்ட்ல அதை கொஞ்சம் விரிவா பேசுவோம். ஸோ அதனால வந்து இவங்க எல்லாரோட மோட்டிவ் இந்த கொடூரம் அகற்றணும்னு இருக்கிறனால சில்லறைகள், இந்த திருப்பி அந்த பேர் சொல்ல விரும்பல, இந்த மாதிரிப்பட்ட சில்லறைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மக்கள் நீங்கள் பார்க்க தவறிட்டீங்க. ஆனால் நான் நல்ல ஒரு விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா 350-370K ஃபாலோவர்ஸ்ல இருந்து 170 எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க மக்கள். அப்போ அதுலேயே புரிஞ்சுக்கோங்க, மக்கள் ஸ்டார்ட் அவாய்டிங். ஸோ அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாலே அது வந்து ஒரு ஊக்கம் இருக்காது. ஐயோ போட்டால் நமக்கு 50,000 லைக் வரும்னு ஒரு பிம்பம் இருக்குல்ல, அது உடஞ்சி ஐயோ 500 பேர் கூட லைக் போட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்போதான் அந்த விரக்தியில் அப்படியே ஓரம் அடையும். இன்னைக்கும் ஒருத்தன் போட்டிருக்கான், அது எனக்கு அது எப்படி அதை சொல்லணும்னு தோணல. இன்னைக்கு போட்ட போஸ்ட், இன்னைக்கு இல்லை, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட் கீழே ஒருத்தன் போட்டிருக்கான், அக்கா கம் பேக் டு டிவி கேன். ஐயோ எனக்கு முடியல உண்மையிலே. சரி, இவன் வந்து திமுககாரன் இந்த ஃபேக் ஐடி வச்சுட்டு இதுலேருந்து போட்டு டிவிக்கேவை டிஃபேம் பண்ணலாம், கெட்ட பேர் கொண்டு வரலான்னு போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா கிளிக் பண்ணி பார்க்குறேன். டிவிக்கே கீழே ஃபுல்லாக விஜயோட ஃபோட்டோ எல்லாம் போட்டு கீழே அவன் ஃபுல்லாக டிவி கட்சிக்காரன் கொடியெல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். நம்ம இப்படி இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கெமிலியோன்ஸ் வந்து நம்மளை ஏமாற்ற தான் செய்வாங்க. தயவு செஞ்சு இந்த கெமிலியோன்ஸ் கிட்டேருந்து மக்களை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வந்து தொடர்ந்து இதை பற்றி நிறைய பேசுவோம். இது மாதிரிப்பட்ட சுத்தமாக இந்த புரட்சி தலைவியான வைஷ்ணவி அவர்கள் வந்து அரசியலில் மிக செழிச்சொலித்து வளர இது மாதிரி மறுபடியும் டிவிக்கு கலைங்க, தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நல்ல ஒரு விடிவு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழகத்துக்கும் பறக்கட்டும், நல்ல ஒரு ஆட்சி அமையட்டும். எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் நம்ம பேச வேண்டாம். தகுந்த விசாரணை முடியட்டும். முடிந்ததுக்கப்புறமா 2026 தகுந்த கரெக்டான பட்டனில் போய் வாக்களித்து நமக்கான தலைவரை தேர்ந்தெடுப்போம். நன்றி, வணக்கம்.